நெகோஷியேட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட்ல? நெகோஷியேட் பண்ணலாமா ரியல் எஸ்டேட்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நான் உங்களுக்கு கவுண்டர் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் அசெட்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்க. இந்த கேள்வியை நீங்கள் வேறு யாருக்குன்னா கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிறதுலையே பெரிய அட்வான்டேஜ், இப்போ உங்களுக்கு கோல்டை பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பட் ரியல் எஸ்டேட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த நாலேஜில் இருக்கிறதுலையே ஜாஸ்தி பணத்தை சேவ் பண்ண முடியுறது வந்து ரியல் எஸ்டேட்டில் தான். நிறைய பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேசிக் ப்ரைஸை கம்மியாக வச்சுட்டு அதர் சார்ஜஸ் ரொம்பவே கூட்டியிருப்பாங்க. ஸோ பில்டரே வந்து பேசிக் ப்ரைஸ்ன்னு ஆனால் நம்ம விளம்பரத்தை பார்த்துட்டு போகும்போது இவங்க விட இவங்க பர் ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக தராங்க அப்படின்ட்டு உள்ள. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரைம் லொக்கேஷன் இதெல்லாம் நான் நெகோஷியேட் பண்ணுறேனே வச்சுக்கோங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் பண்ணுறது, இல்லை கரெக்டாக எப்படி பண்ணுறது, இதில் போய் நம்ம போய் எனக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்களா, இல்லை அது ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்குமா, இல்லை இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இனிஷியலி தோணினாலும் இது வந்து பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்து போகிறோம். ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா, ஒரு 50,000 ஃபோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா இல்லை 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கும்போது நீங்கள் இந்த ரிசர்ச் பண்ணீங்கன்னா இட் வில் சேவ் யூ லேக்ஸ். இந்த ஒரு ட்ரிக்கே அப்போ எனக்கு ஒரு 80 லட்ச ரூபா வீட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லேக்ஸ் சேவ் பண்ணும் இல்லையா? மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஜிக் 20 தமிழோட வெல்த் சீரிஸ்க்கு உங்களையெல்லாம் வரவேற்கிறது நான் விஜயராவணன். இன்றைக்கி நம்ம ரியல் எஸ்டேட்டில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும்ல. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம்னா சரியான விலைக்கு தான் வாங்குறோமா, இல்லை நம்ம மேலே எதுவும் விலை திணிக்கப்பட்டிருக்கா, நம்ம நெகோஷியேட் பண்ணலாமா, அப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுனா என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன கேட்டகரியை பார்த்து நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்களை இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டாக வந்திருக்க திரு முனீர் சார், ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதான் சார் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நெகோஷியேஷன்ஸ் பற்றி பேசலாம் ரியல் எஸ்டேட்டில் அப்படின்ற ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ நெகோஷியேட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட்டில்? நெகோஷியேட் பண்ணலாமா ரியல் எஸ்டேட்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நான் உங்களுக்கு கவுண்டர் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் அசெட்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்க. இந்த கேள்வியை நீங்கள் வேறு யாருக்குன்னா கேட்டிருக்கீங்களா? இல்லை, ஒரு ஈக்விட்டியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர்கிட்ட பேசியிருப்பீங்க, ஒரு கோல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற பேசியிருப்பீங்க. ஸோ நெகோசியேஷன்ன்றது ரியல் எஸ்டேட்டுக்கே உரிய ஒரு ஃபீச்சர். அப்போ நான் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். ரொம்ப கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. என்னென்னா இப்போ வந்து ஒரு HDFC ஸ்டாக் வாங்க போகிறீங்க. HDFC ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிது. நீங்கள் போய் கேட்க முடியாது, சார் 1000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க, எனக்கு ஒரு 900 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது. கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 10,000 ரூபான்னு விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் கேட்க முடியாது, சார் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, எனக்கு ஒரு 9,000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கிராமுக்குன்னு கேட்க முடியாது. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் ஒன்று உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியும். ஆல்சோ வந்து அந்த அசெட் கிளாஸோட புரிதல் இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே பெரிய அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு கோல்டை பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பட் ரியல் எஸ்டேட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த நாலேஜில் இருக்கிறதுலையே ஜாஸ்தி பணத்தை சேவ் பண்ண முடிகிறது வந்து ரியல் எஸ்டேட்டில் தான். ஓ, ஓகே, நைஸ். இப்போ அதான் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன்னா இப்போ நெகோஷியேட் பண்ணலான்னா ஒட்டு மொத்தமாக என்னால் கேட்க முடியுமா எனக்கு தெரில. ஒரு 67 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன்னா ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சரியாக இருக்குமா, இல்லை அதில் எல்லாத்தையும் இப்படி கேட்டால் நம்மளை அவன் முட்டாள்னு கூட நினச்சிக்கலாம் இல்லையா? ஸோ என்னென்ன கேட்டகரி மீன் பண்ணி கேட்கணும், ஏன்னா நீங்கள் தான் அதில் எக்ஸ்பர்ட். அதனால் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன். நான் நெகோஷியேட் பண்ண போகிறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவரமாக போய் அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணணும். விஜய், இது வந்து இப்போ நம்ம ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி 100 ரூபாய்க்கு வாப்பா 90 ரூபாய்க்கு வாப்பான்லாம் பேசுறது வேஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, அப்படி பேசுனீங்கன்னா வந்து நீங்கள் முட்டாள்னே பார்க்க அவங்க நம்மளை முடிவு பண்ணி. கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அசெட் கிளாஸை பற்றின ஒரு புரிதல், அதாவது இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அப்பார்ட்மெண்ட்டை பற்றின புரிதல் அண்ட் அந்த ப்ராஜெக்ட் பற்றின புரிதல் இருந்ததுன்னா நம்ம நெகோசியேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம், ஒவ்வொரு பில்டர் ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. ஒரு பிளாட் வாங்க போகிறதோ, ஒரு பெரிய லேண்ட் வாங்க போகிறதோ, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறதோ, டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. பட் தென் நம்ம மோஸ்ட் காமன் கேஸாக இருக்கிற சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு புது வீடு ஒருத்தர் ஒரு பில்டர்கிட்ட வாங்க போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ வாங்க போகும்போது வந்து ஒரு பில்டர் டிப்பிக்கலி ஒரு காஸ்ட் ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, காஸ்ட் ஷீட் இல்லை ப்ரைஸ் ஷீட், எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி உங்களுக்கு
ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி இருக்கும். ம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேசிக் ப்ரைஸ் இருக்கும், அதர் சார்ஜஸ் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். ஓகேயா? ம். இதில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் புரியும். ஒன்று வந்து நம்ம ஒரு பையராக போகும்போது வந்து நான் வந்து ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஓகே. இல்லை 80 லட்ச ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் தான் நான் போவேன். ம். ஓகே, நான் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபா விற்கிற அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், பர் ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபா விற்கிற அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் நான் போக மாட்டேன். ம். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காஸ்ட் ஷீட்டில் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை தான் கொடுத்துருக்கும். ஓகே. ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் புரிதல். ரெண்டாவது வந்து அப்ப நான் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐடியா பண்ணிட்டு போகணுன்றீங்களா? என் பட்ஜெட் அப்படி பிளான் பண்ணிட்டு போகணுமா? அப்படி கிடையாது. வில் கம் டு தட். ஆ. இந்த காஸ்ட் ஷீட்னு எடுத்தீங்கன்னா அதில் 3 டைப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ம். டைப் ஏ பி, காம்பனன்ட் ஏ பி சின்னு சொல்லுவோம் நம்ம. ம். ஓகே, காம்பனன்ட் ஏன்றது பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து பில்டருக்கு டைரெக்டாக போகிற பணம். ம். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகிற பணம். ம். பில்டர் இஸ் ஒன்லி கான்டுயிட் இன் திஸ். பில்டர் உங்க சார்பா வாங்கிட்டு அது அப்படியே கவர்மெண்ட் வந்து கொடுத்துற காசு. ஓகே. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க அசோசியேஷன் கஸ்டமருக்கே திரும்ப வர்ற காசு. ஓகே. கஸ்டமருக்கு திரும்ப வர்ற காசு நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மெயின்டெனன்ஸ் எல்லா அசோசியேஷனோட கார்பஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெனிஃபிட்ஸா வரும். பெனிஃபிட்ஸா கிடையாது. இப்போ வந்து நீங்க வீடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஓ, சரி, அசோசியேஷன் சரி. வந்து இந்த அபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்றதுக்காக ஓ. ஒரு கார்பஸ் மணி வந்து பில்டரே ஆன் டே 1 கலெக்ட் பண்ணிட்டு அந்த அசோசியேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த 3 காம்பனன்ட் இருக்கு. காம்பனன்ட் ஏ, காம்பனன்ட் பி, காம்பனன்ட் சி. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ்ன்னு இருக்கும், கார் பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கும், அதர் சார்ஜஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஎன்இபி சார்ஜஸ்ஸு, மெட்ரோ வாட்டர் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்றத நம்ம காஸ்ட் ஷீட்டை பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி. ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு இந்த ஃபார்மேட் வந்து ஒரு பில்டர் டு பில்டர் மாறும். ஓ, சரி, சரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஹெட்டில் வந்து எவ்வளோ காஸ்ட் போகிறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ப்ரைஸ் வந்து ஒருத்தர் 5000 ரூபா போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து 5500 ரூபா போட்டிருப்பாங்க பர் ஸ்கொயர் ஃபீட். பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே, ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம பொதுவாக என்ன அசியூம் பண்ணிப்பாங்க, எஸ்பெஷலி பில்டர்ஸ் எல்லாமே இந்த பேசிக் ப்ரைஸை வச்சு தான் மார்க்கெட் பண்ணுறது. ஸோ நிறைய பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேசிக் ப்ரைஸை கம்மியாக வச்சுட்டு அதர் சார்ஜஸ் ரொம்பவே கூட்டிட்டு இருப்பாங்க. ஸோ பில்டரே வந்து பேசிக் ப்ரைஸ்ன்னு 5000. ஆனா நம்ம விளம்பரத்தை பார்த்துட்டு போகும்போது இவங்க விட இவங்க பர் ஸ்கொயர் ஃபீட் கம்மியா தராங்க அப்படின்ட்டு உள்ள போயிடும். எக்ஸாக்ட்லி. ஸோ நிறைய பொதுமக்கள் வந்து ரொம்ப மிஸ்லீட் ஆகி போகிறது அதில் தான். ஓகே, சரிங்களா? இப்போ 2 பில்டர் இருக்காங்கன்னு ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு பில்டர் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 7000 ரூபான்னு கோட் பண்ணுறாங்க. அவங்களோட அதர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா இருக்கும் ஒரு வேலை. ஓகே, இன்னொரு பில்டர் இருக்காங்க, அவங்களோட பேசிக் ப்ரைஸ் வந்து 7500 கோட் பண்ணிட்டு அதர் சார்ஜஸ் 500 ரூபா தான் போட்டிருப்பாங்க. ஸோ நெட் பார்த்தீங்கன்னா பில்டர் ஏ வந்து 9000 ருபீஸும் பில்டர் பி வந்து 8000 ருபீஸும் கோட் பண்ணுவாங்க. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பில்டர் ஏ தான் சீப்பர்ன்ற மாதிரி இதில் வந்து மக்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்காம ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா இந்த பேசிக் ப்ரைஸு, அதர் சார்ஜஸ்ஸு, சரி பில்டர் வந்து எதை வேணா எந்த ஹெட்ல வேணா போட்டுக்கலாம். ஓகே, அதனால தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங் சொல்லுவோம். எல்லாமே சிம்பிளா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா தெளிவா புரிஞ்சிடும். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே 70 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா அப்பார்ட்மெண்ட் வாங்க போறோமே தவிர ஸோ இது டோட்டல் ஓவரால் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பாருங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஓகே, பேசிக் ப்ரைஸ் எவ்வளவு வருது, அதர் சார்ஜஸ் எவ்வளவு வருது, இது எல்லாமே பார்த்து பார்க்கிங் எல்லாம் சேர்த்து போட்டு ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து எல்லாமே சேர்த்துட்டு வந்து எனக்கு எவ்வளோ ஆகுதுன்றத பார்த்தோம்னா டோட்டல் பர் ஸ்கொயர் ஃபீட் லேண்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு we can ascertain which is a better project and buy. ஓகேயா? ஸோ இதில் எப்படி நெகோஷியேட் பண்ணுறதுன்னா கேள்வியாதான். ஆமாம், இதில் எப்படி நெகோஷியேட் பண்ணுறதுன்னா ஒன்று அதோட வாட்டும் இருக்குது, இன்னொன்று வந்து அதோட ஹவும் இருக்குது. ஓகே, அதோட வாட்டுன்னா இந்த காஸ்ட் ஷீட்டை பார்த்துட்டு நமக்கு ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால அதில் வந்து சில இடத்துல வந்து ஃப்ளோர் ரைஸ் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, ஃப்ளோர் ரைஸ் சார்ஜஸ்னால் வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், அதில் 4வது மாடி வரைக்கும் வந்து எந்த ஃப்ளோர் ரைஸ் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. 5வது மாடி ஒரு 6வது மாடியிலேருந்து பெர் ஃப்ளோருக்கு 50 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா போடும். அது ஹை ரைஸ் ஆக டாப் ஃப்ளோர்ல வாங்கணும்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் டாப் ஃப்ளோருக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் வித்தியாசம் இருக்கும். பர் ஸ்கொயர் ஃபீட் வித்தியாசமே இருக்கும். ஒரே யூனிட் வந்து ஒரு 5th ஃப்ளோர்ல வாங்குறதுக்கும் அதே யூனிட் வந்து 10th ஃப்ளோர்ல வாங்குறதுக்கோ இல்லை 15th ஃப்ளோர்ல வாங்குறதுக்கோ ஓகே நீங்க ஹையரா போக போக பிரைஸ் கூட்டிட்டு தான் போகும். ஏன்னா வந்து ஹையரா போகும்போது பொல்யூஷன் கம்மியா இருக்கும், நாய்ஸ் கம்மியா இருக்கும், டஸ்ட் பொல்யூஷன் கம்மியா இருக்கும்ன்ற இதுல அண்ட் வியூவும் பெட்டரா இருக்கும்ன்றதுனால டிபிக்கலி டாலர் ஃப்ளோர்ஸுக்கெல்லாம் தே சார்ஜ் அ ப்ரீமியம். ஓகேங்களா? பிஎல்சி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீமியம் லொகேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க.
அது இருக்கான்னு பாருங்க. பிரீமியம் லொகேஷன் ஆச்சுன்னா ஏரியா பொறுத்து மாறுன்றீங்களா? ஸ்ரீநகர் அந்த மாதிரியா? இல்ல அந்த பிரீமியம் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே வந்து சில அபார்ட்மெண்ட்ஸ் வந்து 2 பக்கம் 3 பக்கம் ஓப்பனா இருக்கிறது இருக்கும். இப்போ இதே ஒரு லேஅவுட்ல ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா வந்து நார்த்தும் ஈஸ்டும் வந்து ப்ரிஃபர்டு ஃப்ரண்டேஜ் ஃபேசிங் கஸ்டமர்ஸ்க்கு பொதுவா. அதனால வந்து இப்போ நார்த் ஃபேசிங்கோ இல்ல நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்கோ இல்ல கார்னர் பிளாட்டுக்கோ வந்து பிரீமியம் லொகேஷன் சார்ஜஸ் என்ட்ரிலே ஒரு ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரிலே இருக்குன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. சோ ஒரு லேஅவுட்னு பாத்தீங்கன்னா அதுல எந்த பிளாட் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கோ அதுக்கு வந்து பிரைம் லொகேஷன் சார்ஜஸ், அதுக்கெல்லாம் பிரீமியம் லொகேஷன் சார்ஜஸ்ன்னு போட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நமக்கு எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால நெகோஷியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸடா இல்லை ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டே நான் போய் நெகோஷியேட் பண்ணலாமா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரைம் லொகேஷன் இதெல்லாம் நான் நெகோஷியேட் பண்ணுறேனே வச்சுக்கோங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் பண்ணுறது, இல்லை கரெக்டாக எப்படி பண்ணுறது? இதில் போய் நம்ம போய் எனக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்களா? இல்லை அது ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்குமா? இல்லை இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருப்பார். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருப்பாரு. அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு ஒரு சர்டன் பிரைஸ் நெகோஷியேட் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெகோஷியேட்டே பண்ண முடியாது ஃபிக்ஸட் பிரைஸ்னு சொல்றாங்கன்னா அப்ப அது பொய். அது பொய்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஸ் அ செல்லர் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு கெட் த மேக்ஸிமம் பெனிஃபிட். ஓகே. அது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. ஓகே. பொய்ன்னு ஓகே மேபி அது தப்பான வேர்டா இருக்கலாம். ஆனா வாய்ப்பு இருக்கு. அது யாரும் சொல்லிக்கிறது கிடையாது. ஆப்வியஸ்லி அதை மார்க்கெட் பண்ணா எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ், நான் எதுக்கு அதை மார்க்கெட் பண்ணலாம்? கரெக்ட். ஆனா நம்ம தாராளமா நம்ம ஓபனா கேட்கலாம் இல்லையா? நிறைய பேர் கண்டிப்பா பண்ணலாம். இல்ல அப்படியே இல்ல, கண்டிப்பா பண்ணலாம். இட் இஸ் ஓபன் ஃபார் நெகோசியேஷன் ஒன்லி. அண்ட் மோஸ்ட் பீப்புள் வந்து கூச்சலாம் பண்றது கிடையாது. ஓகே. when it comes to saving money, Indians are the most value conscious and வந்து கூச்சமே படாம எல்லாம் கேட்டு தான் வாங்குறது. அதெல்லாம். So back to the sales manager. ஓகே. ஸோ நீங்கள் சேல்ஸ் மேனேஜர்கிட்ட போயிட்டு நெகோஷியேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்னென்ன காம்பனன்ட் இருக்கு? சரி, நீங்கள் வந்து பேசிக் ப்ரைஸில் தான் கம்மி பண்ணுவேன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பேசிக் ப்ரைஸில் எவ்வளோ கம்மி பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கம்மி பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் ரைஸ் சார்ஜஸ்ன்னு அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது. ஓகே. பாக்கி எல்லா காம்பனன்ட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் எவ்வளோன்னு ஒரு சும்மா நம்ம பேசலாம். ஒரு 60 lakhs அப்பார்ட்மெண்ட்னு பேசணும்ல. ஸோ அதை வச்சு நீங்க ஓவராலா சின்ன காம்பனண்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% வந்து நீங்க நல்ல நெகோஷியேட்டரா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எவ்வளவு சேல்ஸ் எவ்வளவு குயிக்கா நடந்துட்டு இருக்குன்றது. இப்போ நம்ம 2 பேர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 2 பேருமே பில்டர்ஸ். உங்ககிட்ட ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க 100 யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க. நானும் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் 100 யூனிட்ஸ். ஆனா நான் இப்பதான் லான்ச் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணி முடிச்சிட்டு 90 யூனிட்ஸ் வித்துட்டீங்க. ஓகே. இன்னும் 10 யூனிட் தான் பாக்கி இருக்கு. ஓகே. ஸோ அந்த சினாரியோல வந்து நீங்க ஒருவேளை யூ வில் நாட் பி வில்லிங் டு நெகோஷியேட் மச். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஒரு 10 யூனிட் விற்கிறதுக்கு வந்து எனக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் பொறுமையா வித்துட்டு போயிடலாம். ஓகே. இப்போ என் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் விற்கலன்னு வச்சுக்கோங்களேன். என் லான்ச் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அன்னைக்கு வந்து என்கிட்ட நல்லாவே நெகோஷியேட் பண்ணலாம். ஓகே. இதே சினாரியோல நீங்க ஆல்ரெடி வித்துட்டு நீங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்க 100 யூனிட்ல வந்து மொத்தம் 50 தான் வித்துருக்கு. 6 மாசத்துல உங்களுக்கு 50 யூனிட் திரும்ப விற்கணும்ன்ற சினாரியோல you will be willing to negotiate more. ஓகே. அப்ப அந்த பில்டர் இல்ல அந்த ப்ராஜெக்ட்டோட டெட்லைனை பொறுத்து நான் என்னோட நெகோஷியேஷன் பவர்ன்றது ஜாஸ்தி இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இனிஷியலி தோணினாலும் இது வந்து பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னா அவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்துட்டு போகிறோம். ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா, ஒரு 50,000 ரூபா ஃபோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே. நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா இல்லை 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கும்போது நீங்கள் இந்த ரிசர்ச் பண்ணீங்கன்னா இட் வில் சேவ் யூ இன் லேக்ஸ். ட்ரூ. எஸ். ஓகே. ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறதுனால விச் இஸ் சம்திங் I see most people do, but still எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். பிகாஸ் இது வந்து உங்களோட லைஃப்ல ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பர்ச்சேசஸ் தட் யூ வில் மேக் as an individual. ஒரு ஹோல் லைஃப் டைம். எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்க வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த டியூ டிலிஜென்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை கேட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் மேனேஜர்கிட்ட போங்க. நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குஷன் இருக்கும் நெகோஷியேட் பண்ணலான்றது. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஹெட்டுக்கிட்ட போங்க. ஓகே. சேல்ஸ் ஹெட்டுக்கு ஒரு குஷன் இருக்கும். ஓகே.
முடிஞ்சா அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட எம்டிஓ சிஓ மீட் பண்ணிட்டு திரும்ப நெகோஷியேட் பண்ணி பாருங்க. ஸோ தட் வே யூ வில் கெட் தி ஒவ்வொருத்தருக்கான மார்ஜின்லையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குஷன் இருக்கும், இவ்வளோ நாள் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுன்றது. அப்படி வந்து உங்களால் எடுக்க முடியும். நான் ஸ்ட்ரெயிட்டாக எம்டிஏ பார்த்தனா இந்த 3 பெனிஃபிட்ல ஸ்ட்ரெயிட்டாக மேக்ஸிமம் அதானே எம்டிஏ பார்த்தா நல்ல நாட் நெசசரிலி ட்ரூ. ஏன்னா வந்து ஐவ் சீன் திஸ் இன் பர்சனலாக நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்னா நான் வாட் ஐ டோல்டு மீன்ஸ் நான் சேல்ஸ் ஹெட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் ஹெட்டுக்கிட்ட பேசுங்க, ஹி வில் கிவ் யூ த பெஸ்ட் டிஸ்கவுண்ட்னாரு. ஓகே, இன்சிடென்ட்லி அவருக்கு வந்து கம்பெனி சிஇஓ தெரியும் டைரெக்டாக. ஸோ அவர் என்ன பண்ணார், சிஇஓ தானே பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சிஇஓ கிட்ட டேரெக்டாக சேல்ஸ் ஹெட்டு காண்டாக்ட் பண்ணாமல் சிஇஓக்கு டேரெக்டாக போயிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா அவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிது. பர் ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஓகே. அப்போ ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்னா அது நல்ல டிஸ்கவுண்ட். ஆனால் வந்து இந்த சேல்ஸ் ஹெட்டு கிட்ட பேசியிருந்தாருன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். ஓ ஓகே. ஏன்னா ஒரு சிஇஓ ஆஃப் த கம்பெனிக்கு வந்து மந்த்லி சேல்ஸ் டார்கெட் வந்து அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியுமே தவிர ஹீ இஸ் நாட் அண்டர் டைரக்ட் ப்ரெஷர். ஓகே, ஆனால் சேல்ஸ் ஹெட்டுக்கு வந்து சின்ஸ் அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவரால் என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவர் கொடுத்துருப்பாரு. ஓகே. ஸோ சேல்ஸ் அது எம்டிஏ பார்த்ததை விட இவரை பார்த்துருந்தா தான் எனக்கு பெனிஃபிட். ஆமாம், சிஇஓ பார்த்ததோட வந்து சேல்ஸ் ஹெட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக சேல்ஸ் ஹெட்டை மீட் பண்ணிட்டு திரும்ப சிஇஓ கூட மீட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஓகே சேல்ஸ் ஹெட் ஆல்ரெடி 200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு சார் சொல்லிட்டு நீங்கள் சிஇஓ கிட்ட கேட்டீங்கன்னா ஓகே அவர் வந்து இன்னும் என்கிட்ட கேட்டாங்களா எதனா ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ எனக்கு அது டோட்டலாக இப்போ ஒரு 300 ரூபாட்ட வருது. இடையில இதில் வந்து இவர் வேற இருக்காரு சேல்ஸ் மேனேஜருக்கு அப்புறம் சேல்ஸ் ஹெட்டா. எப்படி அதான் நெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 rupees வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ப்ராப்பராக ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன். Okay, I am a professional negotiator and I can tell you confidently there is no such thing as negotiation. There is only problem solving. Okay. இந்த ஒரு ட்ரிக்கே அப்போ எனக்கு ஒரு 80 லட்ச ரூபா வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs சேவ் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் ஹெட் சிஇஓன்ற ட்ரிக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஐ ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வாங்கணும்னு சொன்னா தென் ஐ டூ திஸ் இதான் ட்ரிக். ஒரு டியூ டிலிஜென்ஸ், இந்த ப்ராஜெக்ட் எப்படி விற்கிது, இதில் எப்படி நெகோஷியேட் பண்ணுறலாம் சொல்லிட்டு ஐ ஹவ் கிவன் இன்புட்ஸ் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேவ் மச் இன் லேக்ஸ். ஸோ பார்க்குற ஆடியன்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் ட்ரிக்கு. உங்களுக்கு ஒரு 5 to 10 lakhs இது கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுக்கும், அட்லீஸ்ட் 5 lakhs. இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர்ன்றவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செல்லர், ஒரு நார்மல் இண்டிவிஜுவலை போகிறவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பையர் கிடையாது. ஓகே, ஸோ தேர் ஆர் வெரி ஃபியூ வேஸ் அ நாவிஸ் பையர் can out negotiate or outsmart a professional seller. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம எப்படி நெகோஷியேட் பண்ண முடியும்ன்றதை கற்றுக்கிட்டு போனோம்னா அட்லீஸ்ட் வீல் ஸ்டாண்ட் டு கெயின் a few lakhs. ஓகே, அதுக்குன்ட்டு வந்து ஒரு பில்டர் கிட்ட போய் நெகோஷியேட் பண்ண முடியாதுன்றது இல்லை. அந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு செட் ஆகும்னா வந்து அது எப்படி போய் நெகோஷியேட் பண்ணுறதுன்றது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் பி வில்லிங் டு வாக் அவே ஃப்ரம் த டீல். ஓகே, என்றைக்குமே வந்து ஒரு டெஸ்பரேட் பையராக வந்து நம்மளை பொசிஷன் பண்ணிக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான நெகோசியேஷன்ஸுக்கான ஒரு ட்ரிக் இல்லையா? ஜென்ரலான நெகோசியேஷன் ட்ரிக் தான். when the seller understands that you are a desperate buyer, நீ என்னதான் இருந்தாலும் இங்க வந்து கண்டிப்பா வீடு வாங்கிடுவேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவருக்கு கிடைச்சிடுச்சுன்னா தென் அவரு எதுக்கு why would he want to let go of his profitability? ஓகே, ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ்ல விற்றா தான் அவங்களுக்கு லாபம். ஸோ அதனால வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. when you also position yourself, ஓகே இது இல்லாகட்டி எனக்கு வேற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிஜமாவே இருக்கோ இல்லையோ அவங்க முன்னாடி அப்படி இருந்துடணும். இல்ல உண்மை சொல்லணும்னா நெவர் பி a desperate buyer. ஏன்னா வந்து நிஜமாவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்ல வந்து அஃப்கோர்ஸ் தேர் ஆர் வெரி வெரி யூனிக் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து நிஜமாவே அந்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஸ்கார்சிட்டி இருக்கலாம். பட் இன் மோஸ்ட் கேசஸ் 90% ஆஃப் கேசஸ் டோன்ட் பி a desperate buyer. இந்த ப்ராஜெக்ட் இல்லாட்டி வேற ப்ராஜெக்ட் பார்த்துக்கலாம், இந்த வீடு இல்லாட்டி இன்னொரு வீடு பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போதே நம்ம பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வெளியில் வரும். அது வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் இன் கெய்னிங் அ பெட்டர் பொசிஷன் வென் நெகோசியேட்டிங் வித் த பில்டர். அப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறதுனா, நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போங்க, நிறைய சேல்ஸ் பீப்புள் கிட்ட பேசுங்க. ஓகே, அவங்க பேச பேச தே வில் டீச் யூ.
ஓகே, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு வாங்கணும்னு, இப்போ ஷோலிங் உள்ள வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று ஒன்று இருக்கிற ஒரு 10 ப்ராஜெக்டில் போங்க. ஓகே, அவங்கவுங்க ப்ராஜெக்டை வந்து ப்ளஸ்ஸு சொல்லுவாங்க, அதேமாரி இன்னொரு ப்ராஜெக்டோட மைனஸும் சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நான் நெகோஷியேட் பண்ண யூஸ் பண்ணி அங்கே நெகோஷியேட் பண்ணுற யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி விற்கிறாங்கன்றத ஒரே விஷயத்த வந்து 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 பேர் 10 பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அதில் நிறைய ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்கள் 10 பேர்கிட்ட பேசும்போது அட்லீஸ்ட் புது ஒரு 5 விஷயம் கற்றுப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த நான் வந்து இதை பற்றி டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறதுக்கோ இதை பற்றி நாலேஜ் கேதர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் எங்கேயும் வெளியிலலாம் போய் கேதர் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட் எந்த ஏரியாவில் பார்க்க விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை பில்டர் சேல்ஸ் பீப்புள்கிட்ட போனீங்கன்னாவே தே வில் கிவ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு நாலேஜ் கற்றுக் கொடுக்குறது அவங்களே பண்ணுவாங்க. அண்ட் தட் இஸ் ஒன் சிம்பிள் வே யூ கேன் ஆக்சுவலி லேர்ன் பெட்டர் நெகோசியேஷன். ஒரு ப்ராஜெக்ட் நான் பார்க்க போகிறேன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற அந்த பில்டரோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேல்யூ என்ன, அவங்க இப்போ எந்த லெவலில் இந்த ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னு நான் நோட் பண்ணணும். அப்புறம் பேசிக்ஸ் ப்ரைஸ் பார்க்கணும். அப்புறம் சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் ஹெட், சிஓன்னு நெகோஷியேட் பண்ணும்போது நான் இந்த லேடரில் போகணும். டெஸ்பரேட் பையராக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நான் ஒழுங்காக பண்ணேன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 5 lakhs கிட்ட சேவ் பண்ணலாம் அப்படின்றது யூஸ்வலாக சொல்லணும்ல. நிறைய வேல்யூ இருந்துச்சு இந்த கான்வர்சேஷனில். நிஜமாகவே 5 lakhs ஒர்த்துள்ள ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாகவே நிறைய வேல்யூ ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம திரும்ப இன்னொரு கான்வர்சேஷனில் இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம். கண்டிப்பாக விஜய். ஆல்வேஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.